விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படி என்னதான் பண்ணாருன்னு கேட்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அவரோட பேட்டிங் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 123 மேட்ச்ல 46.85 ஆவரேஜோட 9230 ரன்கள் அடிச்சிருக்காரு. அவரு 30 100s 31 50s அடிச்சிருக்காரு. இந்தியன் பேட்ஸ்மேன்லயே நிறைய 200s அடிச்ச பிளேயர்னா அது விராட் கோலி தான். அவர் 7 200s அடிச்சிருக்காருங்க. ஆனா இதெல்லாம் பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவர் பேட்டிங் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரி, அப்படின்னா 68 மேட்ச்ல 40 மேட்ச் ஜெயிச்சு 17 மேட்ச் தோத்து 11 மேட்ச் டிரா பண்ணாரு. இந்தியன் கேப்டன்ஸ்லயே அதிக வின் பர்சன்ட் வச்சிருந்தாரு. அதாவது 58.8% வின் வச்சிருந்தாரு. அதெல்லாம் பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போ எதுதான் பெரிய விஷயம்னா அவர் இந்தியன் டீமை எப்படி ரெவல்யூஷனலைஸ் பண்ணாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்தியா டீம்னாலே ஃபாரின் டூர்ஸ்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே பெரிய விஷயம்னு இருக்கும்போது ஒவ்வொரு மேட்சும் போராடுவோம், ஒவ்வொரு மேட்சும் ஜெயிப்போம். நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ட்ரா காண்டிலாம் போக மாட்டேன், வின் காண்டி தான் போவேன்னு போனார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடுக்கு முன்னுதாரணமாகவும் இருந்தார். அவர் கேப்டன்சி பண்ண முதல் டெஸ்ட் மேட்ச்லேயே அடிலைட்ல 350+ டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது தோத்தாலும் பரவாயில்ல ஆனால் ஜெயிக்கிறதுக்காண்டி போவோன்னு போனார். அந்த மேட்ச்சில் தான் 2 இன்னிங்ஸ்லேயும் செஞ்சுரி அடித்தார். இந்தியன்ஸ்னாலே அமைதியானவங்க, சாதுவானவங்க, அவங்கள ஈஸியாக ஸ்லெட்ச் பண்ணி அவங்கள மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறத மாற்றினார். இவர் டைரக்டாகவே ஆப்போசிட் டீமையே ஸ்லெட்ச் பண்ணுற அளவுக்கு இந்தியன் டீமோட ஆட்டிடியூட அந்த லெவலுக்கு கொண்டு வந்தார். இந்தியன் டீமோட ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸையும் எங்கேயோ எடுத்துகிட்டு போனார். அதனால தான் இந்தியன் டீம் பெஸ்ட் டீமாக 4 வருஷம் தொடர்ந்து இருந்தாங்க டெஸ்ட் ரேங்கிங்ஸில். தேங்க்யூ விராட் ஃபார் எவ்ரி திங்.